தொகுதி வாரி வந்து நமக்கு ஆண்களில் ஒரு 4,30,518, பெண்களில் 4,67,853, பிறகுங்கிறது டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க திருநங்கை, அதில் ஒரு 91, எல்லாம் சேர்ந்து 4 தொகுதிகள் 8,98,362 வாக்குகள் இந்த திருத்தத்துக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கு. அது அடிப்படையாக வச்சு தான் ஃபார்ம்ஸ் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம எல்லா ஃபார்ம்ஸையும் வாங்கி அவங்களுடைய சொந்தங்கள் அவங்கள 2002 இருந்த அவங்களுடைய தந்தை தாய் அல்லது தாத்தா பாட்டி அப்படியே அவங்களுடைய உறவு முறையை இணைச்சு இதில் போட்டதில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்த ஃபார்ம்ஸ் வந்து இப்போ வரைக்கும் 8,18,672 வாக்காளர்கள் இப்போ இருக்கிற அளவில் இடம்பெற்றிருக்காங்க. இதை எவ்வளோ விடுபட்டு போயிருக்கிறது நான் பட்டியல் சொல்கிறேன். முகவரியில் கண்டுபிடிக்க முடியாதவங்க வந்து 4 தொகுதியும் சேர்த்து 9,844, குடியிருப்பு பெர்மனண்டாக ஷிஃப்ட் ஆகிட்டவங்க ஒரு 43,576, இறந்தவர் வந்து ஒரு 23,829. இரட்டை பதிவு இருக்கிறத ஒரு பதிவு நீக்குவோம், ஒரு பதிவு இருக்கும், அது ஒரு 2,295 பேர் நீக்கப்பட்டது. பிற ஏரியாக்கள்ல அப்ளிகேஷன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க ஒரு 140, அந்த மாதிரி வேற வேற கேட்டகரி வரும். மொத்தம் 79,690 வாக்காளர்கள் பேர் வந்து இது நம்ம அக்டோபர் வெளியிட்ட பட்டியலிருந்து நீக்கப்பட்டது. இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது நம்ம இன்னைக்கு வெளியிடக்கூடிய வாக்காளர் பட்டியலில் என்னென்ன வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணாபுரம், புலித்தலை எல்லாம் சேர்ந்து மொத்தம் 8,18,672 பேர். இதில் ஆண்கள் வந்து 3,94,044, பெண்கள் வந்து 4,27,24,540. ஸோ பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. பிற வாக்காளர்கள் ஒரு 82. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8,18,672 பேர் இருக்காங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் காலம் வந்து உங்களுக்கு அந்த தீவிர திருத்த காலத்துக்கான முன்னால் எடுத்துக்கொண்ட காலம். இப்போ இன்னைக்கு இருந்து என்ன செய்யணும்னு நம்ம வருஷம் எப்போ ரிவிஷன் பண்ணுறது மாதிரி படிவங்கள் கொடுத்து படிவங்கள் வாங்கி விடுபட்டு போனவங்க சேர்க்கறது, இல்லாட்டி நீக்கிறதுக்கு தகுதியானவங்க நீக்காமல் இருந்தால் அவங்களுக்கும் ஃபார்ம்ஸ் வாங்கி நீக்கிறது. இப்போ படிவம் 6 பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை கொடுத்து சேர்த்துக்கலாம். படிவம் 7 வந்து இறந்து போனவங்க இல்லாட்டி பெர்மனண்டாக ஷிஃப்ட் ஆனவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு வேற அப்பா அம்மா பேர், வயசு, அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதை திருத்தம் பண்ணுறதுக்கு படிவம் 8 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படிவத்தோட உறுதிமொழி படிவம் மற்றும் உரிய ஆதார ஆவணங்கள் சேர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஏற்கனவே பட்டியலிருந்து நீங்கள் அவங்க சில பேர் வருவாங்க, எங்கள் பேர் இல்லை அது இல்லை, அப்போ அதெல்லாம் ஒரு ஆதாரம் ஜெராக்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் இப்போ வாங்குறதுக்கு வந்து எல்லாமே இங்கே வாங்கிட்டு திருப்பி பழைய காலம் மாதிரி என்கொயரி பண்ணிட்டு இறுதி பட்டியல் வெளியிடக்கூடிய காலம் 17/2/2026, பிப்ரவரி 17 வெளியிடணும். இதுக்கு இடையில தேர்தல் ஆணையத்தில் நமக்கு ஸ்பெஷல் கேம்ப்ஸ் கூட போட சொல்லுவாங்க. தனியாக பிஎல்ஓ வந்து அந்த பள்ளிக்கூடங்களில் வந்து வாக்குச்சாவடியில் இருக்கு சொல்லி அப்படி வர்ற காலத்தில் எப்படி ஒரு 4 நாளாவது கொடுப்பாங்க, 2 வாரம் 3 வாரம். நீங்கள் உங்கள் பிஎல்ஏஸை வச்சு செல் பண்ணி யாராவது உண்மையாகவே ஜென்யூனாக ஓட்டர்ஸ் வந்து விடுபட்டு போயிருந்தாரோ அல்லது புதுசாக 18 வயசு வர்ற ஜனவரியில் ஆகிற பசங்கள் இருந்தாரோ அவங்களுக்கு ஃபார்ம் 6 அது மாதிரி கொடுக்குறதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த முழுமையான பட்டியல் வெளியிடும்போது ஈஸியாக இருக்கும். அந்த ஒத்துழைப்பு மட்டும் ஒரு நாள் கேட்குறோம். இதில் ஏற்கனவே நாங்கள் பல்வேறு முறைகள் வந்து கூட இருக்கிற பூத் லெவல் ஏஜெண்டை வச்சு தான் அந்த கேம்ப்லாம் நடத்தணும் செஞ்சோம். அதில் இருந்து உங்கள் கோரிக்கைகள் வந்தாலும் இடையில அந்த இயர்ஓஸ் அட்டன் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்திலையும் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் நம்ம சம்மந்தப்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர் வந்து சப் கலெக்டர் கேடர்கள் இருப்பாங்க, ஆர்டிஓ கேடர்கள் இருப்பாங்க, 4 தொகுதிக்கு 4 ஆஃபீஸர், அவங்களுக்கு கீழே வந்து உதவி வாக்குப்பதிவு அலுவலர் இருக்கிற முறையில் தாசில்தார்ஸ் எல்லாருமே செயல்படுறோம். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் தாலுகாக்களையும் ஃபார்ம் கொடுக்கலாம், சப் கலெக்டர் ஆர்டிஓக்களையும் கொடுக்கலாம் அந்த ஃபார்ம்ஸை. நம்ம இறுதி பட்டியல் வர்றதுக்குள்ள இன்னும் ஏதாவது திருத்தம் பண்ணி சீராக கொண்டு போயிடலாம் வாக்காளர் பட்டியல்னா அதுக்கு உதவி செய்யறீங்க. அப்புறம் நம்ம இந்த பூத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 1056 இருந்துச்சு பூத்து. அன்னைக்கு நாங்கள் நம்ம எல்லாமே அரசியல் கட்சிகளோட கூட்டம் போட்டு எல்லாம் செஞ்சு வார்டுகளை பிரிக்கிறது, அது இதுன்னு பிரிக்கிறது 1200க்கு மேலே இருக்கிற ஓட்டுகளை பிரித்து புது பூத்து உருவாக்கியிருக்கோம். அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 56 பூத்தை உருவாக்கியிருக்கோம். ரொம்ப தூரம் நடந்து போய் ஓட்டு போடுறதுலாம் குறைக்கிறது. ஸோ 1055 இருந்தது, இப்போ 1111 பூத்து. இது உங்களுக்கு ஒரு புதிய தகவல். அந்த பூத்துலையும் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அதனால அதை பார்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்க நோட்ஸில் தேவையான விவரங்கள் இருக்கு, கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துங்க. 18 ஜனவரியோட இந்த அப்ஜெக்ஷன்ஸ் கிளைம்ஸ் புதுசாக சேர்க்குறவங்க இதெல்லாம் இன்னைக்கு தேதி 19
டிசம்பர், இன்னும் 1 மாதம் கரெக்டாக. அது வரைக்கும் அந்த விண்ணப்பங்களை எல்லாருமே வாங்குவாங்க. வாங்கிட்டு அதுக்கடுத்து அதை விசாரணை பண்ணுறது செய்கிற வேலைகளும் உங்களுக்கு 19/12 10/2 வரைக்கும் நடக்கும். அப்புறம் இறுதியாக வந்து அந்த பிடிஎஃப் போடுறது கம்ப்யூட்டரில் செய்கிற வேலைகள்லாம் 13ஆம் தேதி வரைக்கும் நடத்துவாங்க. பிப்ரவரி 13 முடிஞ்சு 17 வந்து ஃபைனல் ரோல் பப்ளிகேஷன் முடியும். அதனால் இதுதான் உண்மையான இது. இந்த புதுசாக பூத் உருவாகிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் பூத் லெவல் ஏஜெண்டை அப்பாயின்ட் பண்ணி அந்த தாசில்தார்கள் ERO-ட்டே கொடுத்துருங்க. அந்த 56 பூத், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேற ஏதாவது சந்தேகங்கள் எல்லாம் கேளுங்க. உங்களுக்கு ERO சொல்லு. கான்ஃபிடன்ஸ் வைஸாக கொடுக்கலாம். நீங்கள் அந்த ERO-ட்டே வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. அங்கே இருந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் படிவம் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இதையும் கூட எங்களுக்கு வெப்சைட்டில் போட சொல்லிடுறாங்க. இறந்தவங்க லிஸ்ட்டு, ஷிஃப்டர் லிஸ்ட் எல்லாம் வெப்சைட்டில் போட்டால் ஓப்பனாக எல்லாரும் பார்த்துக்குவாங்க. யாருக்காவது அப்படி சந்தாதியும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு.